எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு அனிதா புஷ்பவனம் குப்புசாமி யூடியூப் சேனலில் உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு பார்த்தீங்கன்னா ரொம்பவே முக்கியமானது. பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேர என்னென்ன வழிபாட்டு முறைகள் இருக்கு, என்னென்ன மந்திரங்கள் இருக்கு, அதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம அலச போகிறோம். இது இன்றைய காலகட்டத்திற்கு மிகவும் முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கு. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பொண்ணு வச்சிருக்கிறவங்க பையன் நல்ல பையன் கிடைக்க மாட்டேங்கிறானே, கல்யாணம் லேட் ஆகுதுன்னு நினைக்கிறாங்க. அதே போல் பையனை வச்சிருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா பொண்ணு நல்ல பொண்ணு கிடைக்க மாட்டேங்குது, அப்படியே கிடைச்சா கூட திருமணம் தள்ளி போகுது. இந்த பிரச்சனை ஒரு பக்கம் இருந்தா கூட இன்னொரு பிரச்சனை இன்னைக்கு சமுதாயத்துல ரொம்பவே தலை தூக்கிக்கிட்டு இருக்கு. என்னன்னு பார்த்தா, கணவன் மனைவி திருமணமான கொஞ்ச நாள்லயே பிரிஞ்சு போயிடுறாங்க கருத்து வேறுபாட்டால. அப்படி இல்லைன்னா நல்லா வாழ்ந்துகிட்டு இருக்கிற கணவன் மனைவிக்குள்ள மூணாவது நபருடைய தலையீடு காரணமாக பிரிவினை உண்டாகுது. இது ஒரு பிரச்சனை. இன்னொரு பிரச்சனை எப்படி இருக்குன்னா, கணவன் மனைவி முன்னாடியே வேற ஒரு பொண்ணு கூட தொடர்பு வச்சுக்கிட்டு வாழ்றது இருக்கும். அந்த மனைவி பார்த்தீங்கன்னா மனம் புழுங்கிக்கிட்டே வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. இது போல பல்வேறு வகையான பிரிவுகள் கணவன் மனைவிக்குள்ள இருக்கு. இதுல ரொம்பவே முக்கியமானது பாத்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு இந்த கோர்ட்டு கேஸ்ன்னு கணவன் மனைவி பிரிஞ்சு வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு இப்போ வீட்டுக்குள்ளேயே இருந்து தனித்தனியாக பிரிஞ்சு வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு எப்பேற்பட்ட பிரிவினையையும் மனதால் சேர்த்து வைக்கக்கூடியது. அப்புறம் வேற வேற வீட்டுல தனித்தனியாக வாழ்ந்து கொண்டிருந்தா கூட, இல்ல கோர்ட்டு கேஸ் நடந்துட்டு இருந்தா கூட, அவர்கள் எல்லாம் விவாகரத்து ஆகக்கூடிய நிலைமையில இருந்தா கூட, அவர்கள் எல்லாம் ஒன்று சேர்வதற்காக இன்னைக்கு இந்த பதிவுல நான் சில பூஜைகள் சொல்றேன். இந்த பூஜைகள் செய்தா பிரிஞ்சிருக்கக்கூடிய கணவன் மனைவி நாங்க ஒன்னா சேருவோமா, கோர்ட்ல எங்களுக்கு கேஸ் நடந்துட்டு இருக்கு, அப்பேற்பட்ட நாங்கள் ஒன்னா சேர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஏங்கிக்கிட்டு இருப்பீங்க. இதுல குறிப்பாக பாத்தீங்கன்னா அதிகமாக பாதிக்கப்படக்கூடியவர்கள் பெண்கள் தான். அந்த பெண்ணாகட்டும், அந்த பெண்ணை பெற்றவர்களாகட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பாதிக்கப்படுறாங்க. இந்த சமுதாயத்தில் எப்படி இருக்குன்னா, ஒரு ஆண் திருமணம் ஆயிட்டு அந்த சட்டையை கழட்டுற மாதிரி ஒரு பெண்ணை சுலபமாக விட்டுட்டு வேற ஒரு பெண்ணை திருமணம் செஞ்சுக்கிறாங்க. ஆனால் எந்த திருமணமான பெண்ணும் பார்த்தீங்கன்னா இரண்டாவது திருமணத்திற்கு சீக்கிரத்தில் ஒத்துக்க மாட்டாங்க, அவங்க மனசு ஏத்துக்காது. திருமணத்துக்கு முன்னால ஒவ்வொரு பெண்ணுக்கும் திருமணம் என்பது பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய கனவாக இருக்கும். தனக்கு மாப்பிள்ளை எப்படி அமையணும், தன் மேல ரொம்ப அன்பா இருக்கணும், இப்படி நிறைய கனவுகளை சுமந்துகிட்டு தான் ஒவ்வொரு பெண்ணும் திருமணம் என்கின்ற ஒரு பந்தத்துல கால் எடுத்து வைக்கிறாங்க. ஆனால் திருமணம் ஆன பின்னாடி பல்வேறு பிரச்சனைகள்னால அந்த பிரிவினை ஏற்படும் போது அந்த பொண்ணு உடைஞ்சு போயிடுறா, நொறுங்கி போயிடுறா. அதை காட்டிலும் பாத்தீங்கன்னா அந்த பெண்ணை பெற்றவர்கள் ரொம்பவே நொறுங்கி போயிடுறாங்க. வெகு சில இடங்கள்ல மட்டும்தான் பெண்களால் பிரச்சனை ஏற்படும். ஆனால் நிறைய இடங்கள்ல பாத்தீங்கன்னா ஆண்மகன் அந்த மனைவியை சரியாக புரிந்து கொள்வதில்லை. அப்படியே புரிஞ்சுக்கிட்டு இவங்க ரெண்டு பேரும் அந்யோன்யமாக வாழ்ந்துகிட்டு இருந்தாங்கன்னா கூட வேறு மூணாவது நபர் யாராவது அவங்கள பிரிச்சிருவாங்க. சின்ன பிரச்சனைகள் கூட பூதாகரமாக வெடிச்சுக்கிட்டு கோர்ட்டு கேஸின்னு போய் நின்றுட்டு இருக்காங்க. இதுல குழந்தைகள் பாவம் அவங்க ரொம்பவே பாதிக்கப்படுறாங்க. நிறைய பெண்கள் என்கிட்ட பேசுவாங்க. அவங்க என்ன விரும்புறாங்கன்னா, நான் என் கணவர் கூட போய் சேரணும், அவர் கூட சேர்ந்து வாழணும், ஆனால் இந்த பிரச்சனைகள், இத்தனை பேர் குடும்பத்துக்குள்ள பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க, அதனால என் கணவர் என்னை சரியாக புரிந்து கொள்ளாமல் என்ன விலக்கி வச்சிருக்காரு, கோர்ட்ல கேஸ் நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. அப்பேற்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் ஒதுக்கி இந்த கணவன் மனைவியும் மனதால் இணைந்து வாழக்கூடிய பரிகாரங்கள் தான், பூஜைகள் தான் இன்னைக்கு நான் சொல்ல போறேன். நீங்க சொல்ற இந்த பூஜைகள் மந்திரங்கள்னால நாங்க ஒன்றாக சேருவோமா அப்படின்னு நினைச்சீங்கன்னா நிச்சயமாக ஒன்னா சேருவீங்க, சத்தியமாக ஒன்னா சேருவீங்க. என்னென்ன நம்பிக்கையோட இது செய்யணும். இந்த பூஜைகள் எல்லாம் பெண்களுக்கு மட்டும் பொருந்துமான்னு பாத்தீங்கன்னா கிடையாது, ஆண் பெண் இருவருக்குமே பொருந்தும். இதுல பாத்தீங்கன்னா வெறும் பெண்கள் மட்டும்தான் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னா கிடையவே கிடையாது, ஆண்களும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. எத்தனையோ ஆண்கள் பாத்தீங்கன்னா மனைவியோட சேர்ந்து வாழணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா அந்த மனைவி ஒத்துழைக்காத காரணத்தினால அந்த மனைவியின் நினைவாக குழந்தையை வளர்த்து கொண்டு வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அவர்களுக்கும் இந்த பூஜைகள் பொருத்தமாக இருக்கும். முதலாவது பரிகாரம் இதிகாச ரத்தினம், அதாவது இதிகாசங்களுக்கு ரத்தினமாக சொல்லப்பட்ட அந்த சுந்தர காண்டத்தை தினம் ஒரு பகுதியாக படிச்சுக்கிட்டு வரணும். அதாவது சுந்தர காண்டத்துல 68 வர்க்கங்கள் இருக்கு, அதாவது பகுதிகள்னு சொல்றது. அந்த பகுதிகளை பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு வீதமாக நம்ம படிச்சுக்கிட்டு வரணும். இதை எப்போலிருந்து படிக்க ஆரம்பிக்கலாம், எந்த நேரத்துல படிக்க ஆரம்பிக்கலாம்னு பாத்தீங்கன்னா, வளர்பிறை நாள்ல ஏதாவது ஒரு நல்ல நாளாக பார்த்து இந்த சுந்தர காண்டத்தை படிக்க ஆரம்பிச்சிருங்க. நல்ல நேரம் பார்த்து ஆரம்பிச்சு
ஆரம்பிச்சிருங்க. நீங்க ஆரம்பிக்கக்கூடிய அந்த நாள்ல நல்ல நேரமாக பார்த்து, உங்களுக்கு வசதியான நேரமாகவும் இருக்கட்டும், எந்த நேரமாக இருந்தாலும் பரவாயில்ல, காலையில் தான் படிக்கணுமா இல்ல மாலையில் தான் படிக்கணுமான்றது கிடையாது. ஒரே குறிப்பிட்ட நேரத்தை நீங்க தினமும் படிக்கிறதுக்கு ஒரு பயிற்சியாக எடுத்துக்கிட்டீங்கன்னா ரொம்பவே சிறப்பு. இப்ப சாயந்தரம் 6 மணிக்கு நீங்க படிக்கிறீங்கன்னா மறுநாளும் சாயந்தரம் 6 மணி, அதுக்கு மறுநாளும் சாயந்தரம் 6 மணி, இந்த மாதிரி 68 நாள்கள்லையும் அதே நேரத்தை பயன்படுத்திக்கிட்டு வாங்க. இது உங்களுக்கு ஒரு சில நாள்கள்ல அந்த நேரத்தில் படிக்க முடியலன்னா அதுக்காக கவலைப்பட வேண்டாம், முன்ன பின்ன இருந்தாலும் பரவாயில்ல. இதுல பெண்களுக்கு வரக்கூடிய உபாதைகள் இருக்கு இல்லையா, அந்த 5 நாட்கள், அந்த 5 நாட்களை கணக்கிலேயே எடுத்துக்காதீங்க. எந்த பூஜை புனஸ்காரங்களையும் அந்த 5 நாட்கள் கணக்கிலேயே எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாது. இப்போ 10வது பகுதியை நீங்க படிச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு வைங்க, நமக்கு இடையில உபாதைகள் வந்துருதுன்னா அந்த 5 நாள் விட்டுருங்க. அந்த 5 நாள் கழிச்சு 11வது பகுதியை நீங்க படிக்க ஆரம்பிச்சிடலாம். இப்படி 68 நாட்கள் தொடர்ந்து படிச்சுக்கிட்டு வரணும். இது ஆண்களும் படிக்கலாம், பெண்களும் படிக்கலாம். பிரிந்த கணவன் மனைவிக்கு இந்த சுந்தரகாண்டம் படிச்சுக்கிட்டு வந்தாங்கன்னா நிச்சயமாக ஒன்றுபடுவார்கள் என்பது ஐதீகமாக காலங்காலமாக சொல்லப்பட்டு வருது. எதற்காக இது சொல்றாங்கன்னா, அனுமார் பாத்தீங்கன்னா கணவன் மனைவியான சீதா பிராட்டியாரையும் ராமனையும் இணைப்பதற்காக ரொம்பவே மெனக்கெட்டார் இல்லையா. பிரிந்த கணவன் மனைவி இந்த சுந்தரகாண்டத்தை படிப்பதால ஒன்று சேர்வார்களா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா நிச்சயமாக ஒன்று சேருவாங்க. இது நிறைய பேருக்கு வாழ்க்கையில உண்மையாக நடைபெற்ற காரணத்தினால இதை படிக்க சொல்லி நம்ம முன்னோர்கள் சொல்லிட்டு வர்றாங்க. ஏன்னா இந்த சுந்தரகாண்டத்தை படிக்கும் போது பாத்தீங்கன்னா ஸ்ரீ அனுமனே சூட்சும வடிவத்தில் நம்ம அருகிலே இருப்பார், நம்ம கணவன் மனைவி ஒன்று சேருவதற்கு உதவுவார்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. இந்த பூஜை செய்வதற்கு ஏதாவது நியமனங்கள் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸ்ரீராமருடைய பட்டாபிஷேக படம் வச்சுக்கோங்க, அது முன்னாடி பால் பழங்கள் நைவேத்தியம் பண்ணிக்கோங்க, ஒரு தீபத்தை ஏற்றி வச்சுக்கோங்க, ஊதுவத்தி ஏற்றி வச்சுக்கோங்க, இந்த சுந்தரகாண்டம் படிங்க. இதை படிக்கிறதுக்கு ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா நீங்கள் அனுமன்ட்டையும் ஸ்ரீராமர்கிட்டையும் வேண்டிக்கோங்க. இந்த மாதிரி கணவன் மனைவியாக உங்கள் 2 பேர் யார் பிரிஞ்சிருக்கீங்களோ கணவன் மனைவி அவங்க 2 பேர் பேரும் சொல்லிக்கிட்டு, நாங்கள் 2 பேரும் பிரிஞ்சிருக்கிறோம், நாங்கள் 2 பேரும் சீக்கிரத்தில் இணையணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டு இதை படிச்சுக்கிட்டு வாங்க. இது தவிர பார்த்தீங்கன்னா 108 முறை ஸ்ரீராமர் ஜெயம் எழுதிட்டு வரலாம். அதாவது எது வரைக்கும் எழுதணும்னா, நீங்கள் இணையும் வரைக்கும் எழுதிட்டு வரலாம். எழுதிட்டு அப்புறம் கொண்டு போய் அனுமனுக்கு மாலையாக கூட கோயிலில் சாத்த சொன்னா குருக்கள் சாத்திடுவாரு, இல்லைன்னா அனுமனுடைய பாதத்தில் வச்சுக்கிட்டு வரலாம். இது 2 செஞ்சா ரொம்பவே சீக்கிரத்தில் பலன் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா ஏதோ ஒன்று தேர்ந்தெடுத்துக்கிட்டு செஞ்சுட்டு வாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை, புதன்கிழமை இல்லாட்டி செவ்வாய்க்கிழமை, இந்த 3 நாட்களில் ஏதாவது ஒரு நாள் மாதத்திற்கு ஒரு முறை தேங்காயில மாலை கட்டிட்டு ஸ்ரீ அனுமனுக்கு சாத்துங்க. அதே போல சந்தன காப்பு செஞ்சுட்டு வாங்க, நிச்சயமாக நல்ல பலன் கிடைக்கும். அடுத்த பரிகாரம், அசோக மரத்து இலையை எடுத்துக்கோங்க, நல்லா கழுவிட்டு சுத்தமா தொடச்சிக்கிட்டு அதை சிகப்பு சந்தன தூள் இருக்கு இல்லையா, அதை அசோக மரத்து இலையுடைய குச்சி கிடைச்சாலும் பரவாயில்ல, இல்லாட்டி ஏதாவது ஒரு மரக்குச்சி எடுத்துக்கோங்க. அதால நம்ம சீதாராம் சீதாராம்னு சொல்லிட்டு அந்த இலையை சுத்தி 9 தடவை எழுதிக்கோங்க. எழுதிட்டு நடுவுல கணவன் மனைவி பெயர் எழுதிக்கணும். அதாவது பிரிஞ்சிருக்கிறீங்க இல்லையா கணவன் மனைவி, அவர்களுடைய பெயர் எழுதிக்கணும். இந்த மாதிரி செவ்வாய்க்கிழமை எழுதிக்கிட்டு வாங்க. இது அப்படியே எழுதிட்டு பூஜை ரூம்ல சேர்த்துட்டு வாங்க. இது உட்காந்து பூஜை ரூம்ல உட்காந்து செஞ்சீங்கன்னா ரொம்பவே சிறப்பு. அங்கேயே மனதார நேர்ந்துகிட்டு அங்கேயே வச்சிருங்க. நீங்க இந்த மாதிரி 9 செவ்வாய்க்கிழமைகள்ல செஞ்சுக்கிட்டு அந்த இலைகளை சேர்த்துக்கிட்டு வாங்க. 9வது செவ்வாய்க்கிழமை என்ன பண்ணணும்னா, நீங்க அந்த இலைகளை ஒன்னா சேர்த்து ரோல் பண்ணிக்கோங்க. அதை சிகப்பு நூலால கட்டிட்டு அனுமன் கோயிலுக்கு எடுத்துட்டு போங்க. அங்க குருக்கள் கிட்ட சொல்லிட்டு அனுமனுடைய பாதத்துல வச்சு வணங்கி கொடுக்க சொல்லுங்க. அது கொண்டு போயிட்டு யாருக்கும் தெரியாம அந்த அனுமன் கோயிலேயே ஒரு இடத்துல வச்சுட்டு வந்துருங்க. இதை செய்வதனாலையும் நல்ல பலன் கிடைக்கும். அடுத்தது நான் சொல்ல போற பரிகாரம் பாத்தீங்கன்னா பெண்கள் செய்யக்கூடியது. ஏதாவது ஒரு நல்ல நாள், வெள்ளிக்கிழமைன்னு வச்சுக்கோங்களேன், அன்றைக்கு ஒரு நல்ல நேரமாக தேர்ந்தெடுத்து, முடிஞ்சா காலையில செஞ்சா ரொம்பவே நல்லது, 6 மணிக்கு முன்னாடி செஞ்சா ரொம்பவே சிறப்பு. அப்படி இல்லைன்னா மாலை 6 மணிக்கு மேல செஞ்சாலும் பரவாயில்ல. பூஜை அறைக்கு போயிட்டு ஒரு தட்டு நிறைய குங்குமம் எடுத்துக்கோங்க. அங்க அர்த்தநாரீஸ்வரர் படம் இல்லாட்டி சிவன் பார்வதி 2 பேருடைய படத்தை வச்சுக்கோங்க. அந்த படத்து முன்னாடி இந்த குங்குமத்தை பரப்பின தட்டை வச்சுக்கோங்க. நெய் தீபம் ஒன்று ஏற்றிக்கோங்க, ஊதுவத்தி ஏற்றிக்கோங்க. அந்த குங்குமத்தில் பார்த்தீங்கன்னா கணவனுடைய பெயரை எழுதிட்டு வேண்டிக்கோங்க. நல்ல மனசார கோர்ட்டில் ஏதாவது கேஸ் போய்கிட்டு இருந்துச்சுன்னா அதெல்லாம் இல்லாமல் போய் கணவன் மனம் மாறி நல்லபடியாக சேரணும் அப்படின்னு வேண்டிக்கோங்க. எந்த ஒரு தடைகள் இருந்தால் கூட போயிடணும்னு வேண்டிக்கோங்க. இல்லை ஒன்றாக சேர்ந்து வாழ்ந்திருக்கக்கூடிய, மனதால் பிரிந்து இருக்கக்கூடிய கணவன் மனைவி கூட ஒரு வீட்லேயே இருந்தால் கூட நேர்ந்துக்கலாம். யாருனாலும் நடுவில் குறுக்கால வந்திருக்காங்க, வேற ஒரு பெண் வந்திருக்காங்க, நாங்கள் பிரிஞ்சு வாழ்ந்துகிட்டு இருக்கோம் மனசால, எங்கள் 2 பேர்த்தையும் ஒன்றா சேர்த்து வைங்க
இருந்தீங்கன்னா கூட இதை செய்யலாம். இந்த பூஜையை நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை 108 முறை சொல்லிட்டு வாங்க. திரைலோக்கிய மோகனாரங்கே திரைலோக்கிய பரிபூஜிதே திரைலோக்கிய வசித்தே தேவி திரைலோக்கிய மேவசம் குரு. இந்த மந்திரத்தை 108 முறை சொல்லிட்டு வாங்க. அதற்கு பிறகு கணவனுடைய பெயர் எழுதின அந்த குங்குமத்தை தன்னுடைய நெத்தியிலையும் இந்த நெத்தி வகுட்டிலையும் வச்சுக்கிட்டு வாங்க. இந்த பூஜை எத்தனை நாட்கள் செய்யணும்னு பார்த்தீங்கன்னா உங்கள் பிரச்சனை தீர்ற வரைக்கும் செய்யணும். இதற்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பால் பழங்கள் வைக்கலாம், நெய் தீபம் ஏற்றிக்கலாம், தூப தீபம் கடைசியில் காமிச்சுக்கிட்டு அந்த குங்குமத்தை கணவர் பெயர் எழுதின குங்குமம் இருக்கு இல்லையா, எடுத்து நெத்தியில் வச்சுக்கோங்க. நெத்தி வகுட்டிலையும் வச்ச பின்னாடி அந்த குங்குமத்தை கலைச்சி விட்டுருங்க. அந்த குங்குமம் வேற யாருமே பயன்படுத்தக்கூடாது. இந்த பூஜை எத்தனை நாளைக்கு செய்யணும்னா உங்களுடைய பிரச்சனைகள் தீரணும். உங்களுடைய கணவர் உங்களை புரிஞ்சுக்கிட்டு வந்து சேர்ற வரைக்கும் இந்த பூஜையை செய்துட்டு வரலாம். கணவருடைய துணி இருந்ததுன்னா அதை எடுத்துக்கோங்க. இல்லை மனைவிக்காக கணவன் செய்யணும்னா மனைவியுடைய துணி இருந்ததுன்னா அதை எடுத்துக்கோங்க. துணின்னா ரொம்ப பெருசாக எடுக்கணுன்றது அவசியம் கிடையாது. மனைவி பயன்படுத்திய கைக்குட்டை, அதாவது கர்ச்சீஃப் இருந்தால் அதை எடுத்துக்கலாம். அதே போல் மனைவி பார்த்தீங்கன்னா கணவன் பயன்படுத்திய கைக்குட்டை இருந்தால் கூட போதும், அதை எடுத்துக்கோங்க. அதில் 27 எண்ணிக்கையில் கொண்டைக்கடலை எடுத்துக்கோங்க. வெள்ளையாக இருந்தால் ரொம்பவே சிறப்பு. 27 கொண்டைக்கடலையும் அந்த துணியில் வச்சு கட்டிக்கோங்க. ஒரு மூட்டை மாதிரி கட்டிக்கிட்டு நம்ம தூங்குற தலகாணி கடியில் வச்சுக்கணும். தினமும் காலையில் எழுந்தோடனே அந்த கொண்டைக்கடலை மூட்டையை கையில் வச்சுக்கிட்டு வேண்டிக்கணும். வீட்டுக்குள்ளேயே கணவன் மனைவி ஒற்றுமை இல்லாமல் மன வேறுபாட்டோட வாழ்ந்துகிட்டு இருக்கிறவங்களும் வேண்டிக்கலாம். இந்த மாதிரி என் கணவர் என்ன புரிஞ்சுக்கணும், மனைவி என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டு அதை திரும்ப தலகாணி கடியில் வச்சுக்கோங்க. அடுத்த பரிகாரம் பார்த்தீங்கன்னா சிவன் கோயில்களில் இருக்கிற நாகராஜ சர்ப்ப சிலை இருக்கு இல்லையா, அது எப்படி இருக்கணும்னா ஒன்னோட ஒன்று பின்னி பிணைஞ்சிருக்கும். அந்த நாகராஜ சர்ப்ப சிலைக்கு அப்படி சிவன் கோயில் இல்லைன்னா கூட வேற எங்கேயாவது இருந்துன்னா அக்கம் பக்கத்தில் சர்ப்ப கோயில்கள்லையும் இருக்கும் அந்த மாதிரி தனியாக. அந்த மாதிரி கோயில்களில் வெள்ளிக்கிழமைகளில் ராகு கால நேரத்தில் அகல் விளக்கில் சந்தனம் குங்குமம் வச்சுக்கிட்டு நெய் விளக்கு ஏற்றிக்கிட்டு வாங்க. அதுக்கு ஒரு செவ்வரளி பூ சாத்திட்டு வாங்க. இது பார்த்தீங்கன்னா 5, 7, 9, 11 இந்த மாதிரி கிழமைகள் தொடர்ந்து நீங்கள் ஏற்றிக்கிட்டு வந்தீங்கன்னா வேண்டிக்கிட்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக நல்ல பலன் கிடைக்கும். இன்னைக்கு நான் சொன்ன இந்த சின்ன சின்ன பூஜைகளை செஞ்சுக்கிட்டு வந்தாலே போதும், நிச்சயமாக பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி ஒன்று சேருவார்கள். இப்போ கோர்ட்டு கேஸ்ன்னு ஏதாவது நடந்துகிட்டு இருந்துச்சுன்னா அது கூட இல்லாமல் போய் அவங்க எல்லாம் ஒன்று சேருவாங்க. அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா இப்போ வேறு ஒரு பெண்ணுடன் தொடர்பு கொண்டு இருக்கக்கூடிய கணவனும் பார்த்தீங்கன்னா இது போல பூஜைகளை மனைவி செஞ்சுட்டு வந்தாங்கன்னா நிச்சயமாக கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை மேலோங்கும். அவர்களுடைய அந்யோன்யம் உறவு பலப்படும். இந்த பூஜைகளை செஞ்சுக்கிட்டு பிரிஞ்சிருக்கக்கூடிய கணவன் மனைவிகள், பிரச்சனையில் இருக்கக்கூடிய கணவன் மனைவிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா சீக்கிரத்தில் ஒன்றா சேர்ந்து நல்லபடியாக வாழணும். அதை எனக்கு கமெண்ட்ஸில் நீங்கள் எனக்கு பதிவு செய்யுங்க, இல்லை என்னை கூப்பிட்டு சொல்லுங்கள். ரொம்ப மகிழ்ச்சி அடைவேன். நான் உங்களுக்காக நானும் வேண்டிக்கிறேன். ஏன்னா நம்ம எடுத்த இந்த பிறவி வீண் போகக்கூடாது, ஒற்றுமையாக வாழணும், நல்லபடியாக வாழணும் இல்லையா. அதனால் ஈகோன்னு யாராவது பார்த்துக்கிட்டு இருந்தா கூட அதையும் விட்டுருங்க. சரி, இன்னைக்கு நான் இந்த எபிசோடில் சில பூஜைகள் சொல்லியிருக்கேன். அடுத்தது கோயில்கள். அதாவது இப்படி பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி, கருத்து வேறுபாட்டுடன் வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாம் எந்தெந்த கோயில்களுக்கு போய் பூஜை பண்ணிட்டு வந்தாங்கன்னா அவர்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும்னு சொல்லிட்டு அடுத்த எபிசோடில் நான் சொல்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.